உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 10/7/2026 வெள்ளிக்கிழமை, பரணி நட்சத்திரம். கல்வி 2ஆம் இடம் பார்க்க வேண்டும். செல்வம் 2ஆம் இடம் பார்க்க வேண்டும். ஆனால் ஒருவனுக்கு கல்வி நன்றாக இருக்கிறது, செல்வம் இல்லை. ஒருவனுக்கு செல்வம் நன்றாக இருக்கிறது, ஆனால் கல்வி இல்லை. 2ஆம் இடம்தான் இந்த இரண்டிற்கும் என்று சொன்னால், இந்த 2ஆம் இடம் நன்றாக அமைந்திருந்தால் இந்த இரண்டுமே கிடைத்திருக்க வேண்டுமே. ஆனால் ஒன்று இருக்கிறது, ஒன்று இல்லை. இந்த நிலை பரவலாக பலருக்கும் இருக்கிறது. ஏதோ அங்கொன்று இங்கொன்று, ஒன்று இரண்டு என்று இல்லை, பரவலாக இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கே பலரை தெரியும். இதுபோல் இது எப்படி சாத்தியம்? சாத்தியமில்லா ஒன்றை சாஸ்திரம் சொல்லுமா? ஆராய வேண்டிய ஒரு கேள்வி. இதை பற்றிய விளக்கங்களை ஜோதிட நூல்களில் ஆராய்ந்தால் ஒரு உண்மை தெரிய வருகிறது. அந்த உண்மை என்ன பார்ப்போம். கல்விக்கு புதன், செல்வத்துக்கு குரு, இதில் மாற்று கருத்தே இல்லை. வித்யாகாரகன் புதன், சகல கல்யாண விஷயங்களுக்கும் நல்லது செய்பவர் குரு. பற்றாக்குறைக்கு பொன் தங்கத்துக்கு இவன் தான் அதிபதி. குரு ஆக செல்வத்துக்கு அதிபதி. 2ஆம் இடத்திற்கு, 2ஆம் வீட்டிற்கு புதன் மறையாமல் இருந்தால் கல்வி வரும். 2ஆம் வீட்டிற்கு குரு மறையாமல் இருந்தால் செல்வம் வரும். சரி, இரண்டுமே மறைந்திருந்தால் குறைவு காணும். இரண்டுமே மறையாமல் இருந்தால் கல்வியும் உண்டு, செல்வமும் உண்டு. இதனுடைய கணக்கு என்னவென்று சொன்னால், ஒருவனுக்கு கல்வியால் நற்பலன் கிட்டுமா என்று பார்க்க, புதனுக்கு, அதாவது 2ஆம் இடத்துக்கு புதன் மறையாமல் இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டுக்கு குரு மறையாமல் இருக்க வேண்டும் என்று பல நூல்கள் சொல்லுகின்றன. ஒரு சில பண்டைய நூல்கள் சற்று மாறுபட்டு ஒரு கருத்தையும் சொல்லுகிறது. அது என்ன? அதையும் பார்ப்போம். புதன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் 2ஆம் இடத்துக்கு மறையாமல் இருந்தால் கல்வி உண்டு. குரு யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் 2ஆம் இடத்திற்கு மறையாமல் இருந்தால் செல்வம் உண்டு. இப்படி ஒரு கருத்தையும் பண்டைய நூல்கள் சொல்லுகின்றன. இப்பொழுது நான் சொன்ன கருத்து ஓலையில், பண ஓலையில் எழுதப்பட்ட சூத்திரங்கள், அந்த காலத்து சூத்திரங்கள். ஆக எப்படியோ புதனும் குருவும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். கல்வி வேண்டும் என்று சொன்னால் 2ஆம் இடத்திற்கு புதன் மறையாமல் இருக்க வேண்டும், அல்லது புதன் ஏறிய நட்சத்திரத்தை அதிபதி மறையாமல் இருக்க வேண்டும். செல்வம் 2ஆம் வீட்டிற்கு குரு மறையாமல் இருக்க வேண்டும், அல்லது குரு ஏறிய நட்சத்திரத்தை அதிபதி மறையாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அன்னாருக்கு கல்வி உண்டு, இவருக்கு செல்வம் உண்டு. இந்த கணக்கை பயன்படுத்தி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மை தரும் பார்ப்போம்.
ரோகிணி திருவாதிரை மகம், உத்திரம் சுவாதி அனுஷம், மூலம் உத்திராடம் திருவோணம், சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, பேச்சாலும் செயலாலும் இருக்கும் இடத்தில், வசிக்கும் இடத்தில், வேலை செய்யும் இடத்தில் ஒரு நல்ல மதிப்பினை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, வரும் முன்னர் காக்கும் ஒரு வேளையில் வெற்றி. நாளைய தினம் இது போன்ற ஒரு கஷ்டம் வரும், இதை இப்படித்தான் அகற்ற வேண்டும் என்று அந்த விஷயத்தை அறிந்து அதேபோல் செயல் புரிந்து கஷ்டத்தை அகற்றும் முயற்சியில் வெற்றி. மிதுன ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. உங்களது புத்திசாலித்தனத்தால் செய்யப்பட வேண்டிய ஒரு வேலையை சிறப்பாக செய்து முடித்து யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நடந்து ஒரு நன்மையை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, உங்களது திறமையை காட்டி உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாக பணிபுரிந்து எடுத்த வேலையை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். செய்யும் வேலையில் வெற்றி. சிம்ம ராசி அன்பர்களே, முறைப்படி வேலை செய்து ஒழுங்காக காரியமாற்றி எடுத்த விஷயத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள். இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளில் இருக்கும் நியாய உணர்வு நல்ல மதிப்பை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, காலத்தின் கட்டாயப்படி உங்களுடைய பேச்சிலும் உங்களது கொள்கையிலும் தேவையான ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு வெற்றி பெற இருப்பதாக காட்டுகிறது. காரிய வெற்றி உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, புதுமையாக ஒரு காரியத்தை செய்து அந்த காரியத்தில் சில நன்மைகளையும் வெளி உலகுக்கு காட்டி நீங்கள் புகழ் பெறுவதாக காட்டுகிறது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் புகழ் பெறும் நாள் இந்த நாள். விருச்சக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும், சந்தோஷம் உண்டு. மறுபாதி அனாவசியமான வீண் செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மதியத்திற்கு பிறகு கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி பணம் தண்ணியாய் செலவாகும், தேவையற்ற செலவாக போகும். மறுபாதி மதியத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பாரா இடங்களில் இருந்து பண வரவு வரும்.
மகர ராசி அன்பர்களே, உங்களது நெடுநாள் கனவு இன்று மெய்ப்படும். குறிப்பாக வீடு, வாகனம், ஆபரணம் போன்ற வகைகளில் ஒரு ஆசை இருந்து அந்த ஆசை இன்று நிறைவேறும். கும்பராசி அன்பர்களே, ஒரே நாளில் நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறது இந்த நாள். கடும் முயற்சி உண்டு. அந்த முயற்சியின் பலனாக செல்வ சேர்க்கையும் உண்டு, புகழும் உண்டு. நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, நல்ல எண்ணத்தின் காரணமோ அல்லது அறியாமையின் காரணமோ ஏதோ ஒரு காரணத்தால் தெரியாதனமாக வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக கூடுதல் கஷ்டம் நீங்கள் பட வேண்டி இருக்கும். இன்று கவனம் வேண்டும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.